கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், இம்மட்டும் நம்மளை வழிநடத்தி கொண்டு வருகிறார். தொடர்ந்து நாம் 21 நாட்கள் 20 நாட்களுக்கும் மேலே நம்ம பரலோக ராஜ்யத்தை குறித்தும் அதனுடைய மேன்மையை குறித்தும் அதனுடைய ஆசீர்வாதத்தை குறித்தும் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில், இந்த ஓமையில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு கல்யாண வீடு, ஒரு ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் பண்ணுறான். அந்த கல்யாண வீட்டுக்கு நிறைய பேர் அழைக்கிறான். போய் முதல்ல கொஞ்சம் பேர் அழைக்கிறான். அவங்க என்ன செய்கிறாங்க, அசட்டை பண்ணுறாங்க, நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு ராஜா கூப்பிடுறான் பாருங்கள், எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்கள். பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் தன் குமாரனுக்கு கல்யாணம் பண்ணுகிற அந்த கல்யாண வீட்டுக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை ஒப்பிட்டு காண்பிக்கிறார். அந்த தன் ராஜா போய் ஒரு ஆளை, ஒரு சில ஊர் ஆட்களை எல்லாம் கூப்பிடுறான். நீங்கள் வாங்க, என் குமாரனுக்கு திருமணம், கல்யாணம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த கல்யாண வீட்டுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அசட்டை பண்ணுகிறார்கள். மறுபடியும் போய் கூப்பிட்றான். மறுபடியும் நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லி அசட்டை பண்ணோம். ஒரு ஆட்களை அனுப்பி வாங்க, நீங்கள் ராஜா ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்பயும் என்ன பண்ண மாட்டுறாங்கன்னா, வரமாட்டேங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவன் என்ன செய்கிறான், போய் வேற ஆட்களை, சும்மா இருந்தவங்கள வேற ஆட்களை எல்லாம் கூட்டிகிட்டு கல்யாண வீட்டுக்குள்ளே விட்டுறான். கல்யாண வீடு அப்படியே ஜகஜோதியாக மாறிடுது. ரொம்ப கூட்டம், எல்லாரும் சாப்பிட்றாங்க, எல்லாம் விருந்து பண்ணுறாங்க. பாருங்கள், இன்றைக்கி பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டதாக தான் இருக்குது. இந்த நாட்களில் ராஜா இன்றைக்கி கூப்பிடுகிறார் நம்மளை. எல்லாருக்கும் அழைப்பு, எல்லாருக்கும் அழைப்பு. இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேருக்கும் அழைப்பு. கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இப்படியா இருக்கலாம், அப்படியா இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இல்லை வேற்று மதத்தினவராக இருக்கலாம், யார் வேணாலும் எல்லாருக்கும் அந்த கல்யாண வீட்டுக்கு ஒரு அழைப்பை ராஜா கொடுக்குறார். இயேசு ராஜா கொடுக்குறார். வாங்க, இந்த கல்யாண வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு, பரலோகம் என்கிற கல்யாண வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. அசட்டை பண்ணப்பட்டவங்க, அசட்டை பண்ணுறவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அன்றைக்கி அவர் சொன்னது போல் இன்றைக்கும் பண்ணுறாங்க. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த கல்யாண வீட்டுக்கு ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறோம். ஒரு போதகர் இப்படி நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டு இப்படி பிரசங்கம் பண்ணார். கடைசியில் பல மதத்தில் இருக்கிற, எல்லா மதத்தில் இருக்கிற மக்களும் அங்கே வந்திருந்தாங்க. அவர் இப்படி அழைப்பு கொடுத்தார். எல்லாரும் நிச்சயதார்த்தத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க, கல்யாணம் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்குறாங்க. நான் இன்னொரு இன்விடேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த இன்விடேஷன், அந்த கல்யாணம் இங்கே நடக்க போகிறதில்ல, பரலோகத்தில் நடக்க போகிற அந்த கல்யாண வீடு அங்கே ஒன்று இருக்குது. அந்த கல்யாண வீட்டுக்கு வர்றதுக்கு எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்குறேன், அழைப்பு கொடுக்குறேன், நீங்கள் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். இன்றைக்கி நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ராஜா உள்ள அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பார்க்கும்பொழுது ஒருத்தன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்யாண ட்ரெஸ் போடலை. இப்போ அந்த கல்யாண வீட்டுக்கு ஏற்றதான ட்ரெஸ்ஸு போடலை. என்னப்பா நீ அந்த கல்யாண வீட்டுக்கு ஏற்றதான ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கிற, அவனை முதல்ல வெளியே துரத்துங்கன்னு சொல்லிட்டு வெளியே துரத்திட்டாங்க. இன்றைக்கி நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த கல்யாண வீட்டுக்கு போவதற்கு. கல்யாண வீட்டுக்கு போனோம் அப்படின்னா புது ட்ரெஸ் போடுவோம்ல, நகை நட்டெல்லாம் எடுத்து மாட்டுவோம்ல, மேக்கப் பண்ணிக்குவோம்ல, எல்லாம் புதுசாக போட்டு அப்படி போய் அப்படியே பலன்னு நிற்போம். இன்றைக்கி அங்கே போய் நிற்கும் பொழுது அப்படி தான் பலன்னு நிற்கணும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, புது சிருஷ்டியாக கர்த்தர் நம்மளை மாற்றிருக்கிறார். அங்கே போய் அப்படி தான் புது சிருஷ்டியாக தான் நிற்கணும். கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இன்றைக்கி அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம் அந்த பரலோகம் என்கிற அந்த கல்யாண வீட்டுக்கு போவோம். கர்த்தர் நம்மோடு கூட அந்த பெரிய காரியங்களை செய்வார். செபிப்போமா. நல்ல தகப்பனே, நீர் எங்களை தகப்பனே அப்பா தெரிந்து கொண்டதற்காக நன்றி. நீர் அழைத்திருக்கிறீர், எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீப்பா. அந்த பரலோகம் என்கிற கல்யாண வீட்டுக்கு நாங்கள் தகப்பனே ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் அந்த மோடு கூட அந்த பந்தி இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோகம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.